பாப்பா எல்லாம் போட்டாங்க பாட்டி பண்ணிடலாம் என்னைய பார்த்துக்காரு பாட்டி பாப்பா போயிட்டாமே ஆமா ஆனேதான் வந்துருங்க 10 நாளாச்சு பையன் பார்த்தீங்களா அம்மா வேலை கிடைக்க மாட்டேதும்மா சரியான நேரம் உங்களுக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவரே உங்களை பற்றி சொல்ல போறோம்பா, என்னோட மனக்கண்களை தவறு. அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ற வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து கேளுங்க. பிதாவாகிய தேவன் அவர் அன்பு கூர்ந்தபடிக்காய் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். எதற்காக தந்தார்? நீங்களும் நான் பாவத்திலும் விளையாகி எல்லா சாபத்திலும் விடுதலாகி பரிசுத்தமான வாழ்வதற்காக ஆண்டவர் பலியானார். அன்பு ஜனங்களே, நீங்க மனம் திரும்பணும். ஐயோட வார்த்தை கேளுங்க. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனத்துக்குள்ள நம்ம போனோம்னா நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழணும். இன்றைக்கு நீங்க நித்திய ஜீவனத்துக்கு நம்மால் பிரவேசிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, செவியில் இன்னைக்கு உங்களை வாழ்க்கை ஆண்டவர் எல்லாம் பாவங்களை முன்னிட்டு அவர் இன்னைக்கு பரிசுத்தமாக்குவார். இன்னைக்கு மனம் தெரிவிக்கிறார். தேவன ராஜ்யத்துக்கு நீங்க போகலாம். பசியோடு இருக்கும் போது உணவு தர யாரும் இல்லை.
கிறிஸ்தவர்களே, இந்த பாடல் ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது, பாடுகிறது. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரிசாவில் ஊழியம் செய்து கொண்டுள்ள ஒரு மிஷனரி குறித்து பேசுகிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த மனுஷன் இருக்கும் போது யாருக்குமே தெரியாது. Nobody know him when he was there. யாருமே இந்த மகனை குறித்து கேள்விப்படவில்லை. வெப்சைட்லயோ இல்ல பெரிய பெரிய போஸ்டர்லயோ இல்ல பெரிய பெரிய மேடையிலயோ இந்த மகனை குறித்து நாங்கள் பார்க்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, முழு உலகமும் இந்த மகனை குறித்து கேள்விப்பட்டார்கள். அந்நிய ஜனங்களும் விசுவாசிகளும் எல்லா ஊழியக்காரர்களும் இந்த மகன் கிராண்ட் ஸ்டேஜை குறித்து கேள்விப்பட்டார்கள். எப்ப தெரியுமா? அவரும் தன் 2 பிள்ளைகளும் சேர்த்து ஜனங்கள் அவரை நெருப்பால் பத்த வச்சு சாகடிச்சாங்க. Then the world came to know about Graham Staines. இன்றைக்கு நாங்க எப்படியாப்பட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஐயா கவனமா கேளுங்கய்யா. தம்பி தங்கச்சி மேடை எதிர்பார்த்து, மைக் எதிர்பார்த்து, காணிக்கைக்காக ரேட்டு கேட்டு டேக்ஸ் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில இந்த ஒரு மிஷனரி பாரு, கவனமா பாரு. தன்னுடைய இடத்தை தியாகம் செய்து, தன் ஊரை தியாகம் செய்து, எதுவுமே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த மனாந்தர காரியத்தை ஜனங்கள் நஷ்டம் போட வேண்டும், ஆத்மாக்கள் சமாளிக்கப்பட வேண்டும். தன்னுடைய பணத்தை வேறுக்காக வேண்டுக்காக அல்ல, தேவராஜனை கட்ட வேண்டும் என்று அவன் பணத்தினாலே ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனை நீ பார்வையாக அந்த மனுஷன் போல ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் மேலே எதிர்பார்க்காத ஊழியத்தை யாராவது விரும்புகிறார்? அருமை தங்கச்சி, அருமை தம்பி, அருமை சகோதரா, கவனமாக கேளு. இன்றைக்கு நீரும் இந்த ஸ்டேஜ் போல வேண்டும். பேருக்காக புகழுக்காக அல்ல, இந்த ஆண்டுக்காக உண்மையாக எழும்பு, உண்மையாக எழும்பு. பணத்துக்காக ஊழியம் செய்யாதபடிக்கு, மேடைக்காக ஊழியம் செய்யாதபடிக்கு, ஆத்மாவுக்காக ஊழியம் செய்வாயாக. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. இல்லையே உனக்கு முகவரி. மிஷனரிங்க, ஊழியக்காரங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ மதம் மாத்த வந்திருக்காங்க, பணத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஒரு நாள் நம்ம மூதாதையர்கள்லாம் படிப்பறிவற்றவங்களா, சரியா ட்ரெஸ் உடுத்துறது கூட தெரியாதவங்களா இருந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷனரிங்க தான் நமக்கு கல்வியை கொடுத்தது, ஒழுங்கா சமைச்சு சாப்பிட கத்து கொடுத்தது, நம்மளுக்கு எப்படி நாகரிகமா உடவு உடுத்தணும்னு கத்து கொடுத்தது அந்த மிஷனரிங்க தான். இன்னைக்கு மிஷனரிங்க தான் நம்ம இந்திய நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ்பத்திரிகளை கட்டி கொடுத்திருக்காங்க, ஸ்கூல்களை கட்டி கொடுத்திருக்காங்க, நம்மளெல்லாம் ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ வச்சது இந்த மிஷனரிங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் கிறிஸ்தவங்க இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், ஏதோ ஒரு பெரிய வேலை பார்க்கணும், அது மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தேசத்துல அழிஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கு தங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கறது இல்ல. தாங்கள் எழும்பி வர ரொம்ப யோசிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் விதைத்த அந்த விதை தான், யாரோ ஒருத்தர் விதைத்த அந்த கண்ணீர் தான், யாரோ ஒரு உயிரை விதைத்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூடி ஏசப்பாவை பத்தி அறியறதுக்கு நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்க, பாக்குறதோடு மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துல நீங்க யாராவது ஒருத்தர் இயேசுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து யார் அர்ப்பணம் செய்றீங்களோ அவங்கதான் இந்த நிகழ்ச்சியை உண்மையா பார்த்து ஏற்றுக்கொண்டவங்க சொல்லலாம். நீங்க இன்னைக்கு வந்துட்டு வெறும் பார்வையாளராக இருந்துட்டு போறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்க உங்களுக்கு ஆயுதப்படுத்தல. இன்னைக்கு இந்திய தேசத்தை கலக்குகிற மிஷனரிகள், மிஷனரி குடும்பங்கள், மிஷனரி
வாலிபர்கள் இந்த கூட்டத்திலையும் எழும்பணும் நாங்க விரும்புறோம். அதை விட மேல நம்ம எல்லாம் படைத்த கர்த்தர் விரும்புகிற ஒரு நிமிஷம் கண்ண மூடலாமா? எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க. நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆனா ஆண்டவரே இந்த மிஷனரி ஊழியங்களை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுங்கப்பா. இன்னைக்கு வட இந்தியாவுல இந்த ஒரு நல்ல ஆலயம் இல்ல, நல்லா நல்ல உடுத்துறதுக்கு உடை இல்ல, சொந்த ஜனத்தை இனத்தை குலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக போய் ஊழியம் செய்யறாங்களே அவங்களுக்காக இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணலாமா? ஆண்டவரே அவங்கள பயன்படுத்தும், அவங்களுக்கு கிருபை கொடும். வட இந்தியாவுல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை மிஷனரிகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை உண்மையா சொல்லுவீங்களா? ஊழியம் செய்யறவங்க வெறும் பணத்துக்காக வாழ வந்தவங்க இல்ல, உயிரைய தியாகம் செஞ்சு குடும்பத்தையே தியாகம் செஞ்சு கர்த்தருக்காக எழுப்பி வந்தவங்க. இந்த கூட்டத்துல இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். உங்க யாருக்காவது விருப்பம் இருக்குதா? அந்த விருப்பம் இருக்கிற ஒருத்தங்க மட்டும் யாராவது விருப்பம் இருக்குதுன்னா அவங்க உண்மையா இயேசுவா கிட்ட உங்க இருதயத்தை திறந்து பேச மாட்டீங்களா? உங்க இருதயத்தை திறந்து ஜெபிக்க மாட்டீங்களா? இயேசுவே உமக்காக நான் என்ன செய்யணும்? யாரோ விதைத்த ரத்தத்துல யாரோ உடைய ஜீவன்ல நான் இன்னைக்கு உம்மை பத்தி அறிந்திருக்கிறேனே, நான் சாதாரணமா வாழ்ந்து மறித்திட கூடாது. நானும் இயேசுவே உமக்காக ஏதாகிலும் செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்க? ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நீங்க வெறுமையா போறதுக்காக அல்ல, ஒரே ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடி நானும் ஏதாவது இயேசுவுக்காக செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்க உங்க கண்ணை மூடி ஆண்டவரிடத்துல கேளுங்க. நானும் ஏதாவது செய்யணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு சாதாரணமா நான் வாழ்ந்துட்டு மறிக்க கூடாதுப்பா. அப்பா நான் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ப்பா. உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு நான் சாகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு துடிப்போட ஆண்டவருடைய முகத்தை ஒரே ஒரு நிமிடம் நோக்கி பாப்பீங்களா? ஒரே ஒரு நிமிடம் நோக்கி பாப்பீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீங்க வாலிபனா இருக்கலாம், நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்க குடும்பஸ்தனரா இருக்கலாம், நீங்க வயதானவங்களா இருக்கலாம். ஆண்டவருக்கு வயது வரம்பு வித்தியாசம் தேவையில்லை. ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, உங்க இருதயத்தில் இருக்கிற தாகம், உங்க இருதயத்துல இருக்கிற ஏக்கம். இத்தனை வருடங்களை ஏனோ தானோன்னு செலவழிச்சிட்டீங்க. இனி வருகிற 2018 இயேசுவுக்காக ஏதாவது செய்வாயா? சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, இயேசுவுக்காக ஏதாவது செய்வீங்களா? ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க. அந்த காலம் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு தடைகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நீ இயேசுவுக்காக எழும்ப ஆயத்தமா இருக்கிறாயா? இயேசுவின் அழைப்பை பெற்று இன்னைக்கு அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டு சுகபகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தங்கச்சி உன்னை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறா. தம்பி உன்னை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறா. ஊழிய அழைப்பை பெற்று விட்டு ஏன் நீ முடங்கி கிடக்கிறாய்? சகோதரனே, ஏன் நீ முடங்கி கிடக்கிறாய்? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து உண்மையான ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இது உங்க நேரம், இது உங்க நேரம். ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. சிலர் இருதயத்துல ஆண்டவர் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. நீ எனக்காக என்ன செய்தாய் மகளே, நீ எனக்காக என்ன செய்தாய் மகனே என்று என் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த கூட்டத்துல வந்திருக்கிற அப்பா எங்கள் ஜனங்கள் வெறுமையா இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு பார்வையாளர்களாய் ரசிகர்களாய் இருந்து விட்டு போய்விடக் கூடாதப்பா. வருகிற இந்த 2018 ஆண்டிலாவது என் இயேசுவுக்காக ஏதாவது செய்கிற ஒரு கூட்டத்தை அப்பா எங்க ஜீவன் நதியிலிருந்து கச்சரா பாளையத்திலிருந்து அப்பா எழுப்பி விடுங்கப்பா. அப்பா எழுப்பி விடுங்கப்பா. அப்பா எழுப்பி விடுங்கப்பா. அதற்குரிய ஒரு தாக்கத்தை, அதற்குரிய ஒரு பாரத்தை பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில வைத்து விடுங்க. வைத்து விடுங்கப்பா, வைத்து விடுங்கப்பா. வரப்போகிற எழுப்புதல் காலத்துல என் ஜனங்களும் கர்த்தருக்கு ஏதாவது செய்கிறவர்களாய் மாற அப்பா நீர் இரக்கம் பாராட்டும். அப்பா நீர் இரக்கம் பாராட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.